எஸ்ஐஆரின் தாக்கம், திமுக அதிமுகவின் திட்டம் என்ன இப்போ பெரிய அளவில் பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். ஏன்னா தொடக்கத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பீகாரில் தான் அது மேற்கொண்டாங்க. பீகார் தேர்தலுக்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட போதே ஒரு 65 லட்சம் வாக்காளர்கள் பீகாரில் நீக்கப்பட்டாங்க. அப்போவே இது நாடு முழுக்க மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. 65 லட்சம் பேர் நீக்கிறாங்கன்னா என்னது, ஒரே நேரத்தில் 65 பேர் நீக்கப்படுறாங்களே அப்படின்னு, அது உண்மைதானா இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாக மாறிக்கிறது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு வரும்போது பீகார் எவ்வளோ பரவாயில்ல போல, தமிழ்நாட்டில் ஒரேடியாக 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலும் இது வரைக்கும் எஸ்ஐஆர் மேற்கொண்டு முடிவுகள் வெளியானது தமிழ்நாட்டில் தான் அதிகம். 97 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. எதிர்கட்சியை சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் சரி பாஜக அவங்கெல்லாம் இதை வரவேற்கிறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் நடத்தப்பட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. எதிர்கட்சி கூட்டணியை ஆர்ப்பரிக்க செய்திருப்பதோட ஆளும் கட்சி கூட்டணியை ஆத்திரமடையும் வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட இவ்வளோ போலி வாக்காளர் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு கனவா இருந்தது. இந்த போலி வாக்காளர்கள் மூலமாக ஆட்சி பிடிக்கலாம்னு திட்டமிட்டதாங்க கனவு காண்டாங்க. அந்த கனவு இன்னைக்கு தகர்த்தெறியப்பட்டிருக்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனால் அதே சமயத்தில் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது சரியான முறையில் நடத்தப்பட்டிருக்கணும், இது திட்டமிட்டு பாஜகவுடைய சதி வேலைகள்லாம் அதில் இருந்தால் உண்மையில் அது தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீக்கப்பட்ட வாக்காளர்களை 27 லட்சம் பேர் இறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா வெளியாகிருக்கு. இதுல 66 லட்சம் பேர் இடம் மாறியவர்கள், 66.5 லட்சம் பேர் இடம் மாறியவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. முகவரி மாற்றம் மாறி போனவங்க, இடம் மாறியவர்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு 66 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 66.5 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்க எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்திருப்பதாக வெளியிட்ட ஆணையத்தின் முந்தைய அறிவிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இப்போ எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுக்கும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. 100%, 91% கூட வச்சுக்கோங்களேன், கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 66 லட்சம் பேரை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் அப்படின்னா 66 லட்சம் பேர்கிட்ட எப்படி அந்த ஃபார்ம் கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ முன்வைக்கப்பட்டு வருது. அப்போ அவங்க, அதாவது 66 லட்சம் பேர் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்திருப்பதாக வெளியிட்ட ஆணையத்தின் மூலமாக, ஆணையத்தின் முந்தைய அறிவிப்பின் மூலம் தெரிய வந்திருக்குது. இப்போ முந்தைய அறிவிப்பு இருக்கு இல்லையா, அதன் மூலமாக எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. இதை வைத்து அவங்க ஏன் பட்டியலில் சேரலை அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பக்கூடிய திமுக தங்களுக்கு ஆதரவான வாக்குகளை திட்டமிட்டு நீக்கி இருப்பதாக திட்டித்திருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன 66 லட்சம் பேர் பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது ஃபார்ம் கொடுக்க போயிருப்பாங்க, அப்போ கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த 66 லட்சம் பேர் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்திருப்பதாக வெளியிட்ட ஆணையத்தின் முந்தைய அறிவிப்பின் மூலமாக தெரிய வருகிறது. அப்போ இதை வைத்து பார்க்கும்போது அவங்களை ஏன் பட்டியலில் சேர்க்கல அப்படிங்கிற கேள்வி தான் திமுக எழுப்புறாங்க. அப்போ தங்களுக்கு ஆதரவான வாக்குகளை திட்டமிட்டு நீக்கி இருப்பதாக திமுக தரப்பிலையும் திமுக கூட்டணி கட்சிகள் தரப்பிலையும் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு. ஆளும் கட்சி இப்படி கோபப்படக்கூடிய அதே சமயத்துல எஸ்ஐஆர் மூலமாக ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. அதே போல திமுகவுடைய கனவு மண்ணோட மண்ணாகி போனது அப்படின்னு, போலி வாக்குகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஜனவரி 18 வரையிலும் இப்போ 66 லட்சம் பேர் இருக்காங்களே, 66.5 லட்சம் பேர் இறந்தவங்க விட்டுருங்க, கண்டுபிடிக்க முடியாதவங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு என்னன்னா ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் பேர் விடுபட்டிருந்தால் படிவம் 6 6A6 ஃபார்ம் அதெல்லாம் கொடுத்து நம்ம திரும்ப சேர்ந்துக்கலாம். அதே போல உண்மையிலே வாக்காளர்கள் நீக்க வேண்டியவங்க ஆனால் பேர் வந்திருக்கு தவறா இருக்கு அப்படின்னா அவங்க நீக்கப்படுறதுக்காக ஃபார்ம் 7, அதே போல ஃபார்ம் 8 அப்படிங்கிறது கரெக்ஷன். இப்போ எஸ்ஐஆர்ல என் பேர் வந்திருக்கு, ஆனால் என்னுடைய பேர்
எழுத்து தப்பா இருக்கு, வீட்டு நம்பர் தப்பா இருக்கு, முகவரி தப்பா இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்ம் 8 ஃபில் பண்ணி கொடுத்து மாத்திக்கலாம். இது 18ஆம் தேதிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வீடு வீடாக போயிட்டு நீக்கப்பட்டவர்களுடைய பெயர்களை சரிபார்ப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறது திமுக. திமுகவுடைய அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இனிதான் மிக முக்கியமான வேலை இருக்கு, யாரும் சோர்ந்து போகக்கூடாது, நமக்கான வெற்றி பிரகாசமாக இருக்கு, இந்த தருணத்தில் நம்ம உழைக்கக்கூடிய உழைப்பு தான் நமக்கு பெரிய அளவு கை கொடுக்கும். அதனால ஏற்கனவே இருந்த அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு இப்போ நீக்கப்பட்டவர்களையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து யாராவது இருந்து அவங்க வாக்கு நீக்கப்பட்டிருந்தா உடனடியாக அதை சேர்க்கறதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதே போல இதுல தவறு நடந்தா நிச்சயமாக நீதிமன்றம் போவோம் அப்படின்னு டி.கே. இளங்கோவன்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இந்த விவகாரத்தை பதிவுக்கு அணுகக்கூடிய விதம் திமுக மற்றும் அதிமுகவுடைய விதங்கள் அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு சரிபார்க்கணும், தேர்தல் ஆணையத்தை விட தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் நிரூபிக்கணும் அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்காரு. தங்களுக்கு ஆதரவான வாக்குகளை நீக்கிவிட்டதாக சொல்லக்கூடிய திமுக அதற்கு ஆதாரமாக சில புள்ளி விவரங்களையும் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமியினுடைய எடப்பாடி தொகுதியில நீக்கப்பட்டவங்க எண்ணிக்கை 26,375 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. எடப்பாடி தொகுதியில அங்கதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவார். அவர் தொகுதியில 26,375 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதியில 1,03,812 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இது அந்த தொகுதியுடைய மொத்த வாக்காளர்கள்ல 35.71% இருக்கிறது. இப்ப இத்தனை சதவீதம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறது சந்தேகம் வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில 89,241 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இது அந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்கள்ல 37.17% இருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சரான சி. விஜயபாஸ்கருடைய விராலிமலை தொகுதியில 17,104 பேரும், காமராஜனுடைய நன்னிலம் தொகுதியில 28,888 பேரும் நீக்கப்பட்டிருக்காங்க. ஓபிஎஸ்னுடைய போடி தொகுதியில நீக்கப்பட்டவங்க 24,386 பேர். இப்போ இதே போல வைத்து பார்க்கும்போது அப்படிங்கிறதா அவங்க இது ஒரு பாயிண்டா, அவங்க சந்தேகத்துக்கான ஒரு பாயிண்டா இருக்கிறாங்க. முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் தொகுதியில் இத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் மற்ற தொகுதிகளில் இவ்வளவு பேர் இல்லையே, உண்மையவே இல்லையா, இல்லை திட்டமிட்டே குறைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது அவங்க ஒரு பாயிண்டா வைக்கிறாங்க. இதே போல பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரனுடைய நெல்லை தொகுதியில 42,119 பேரும், தமிழிசைக்கு தயாராவதாக சொல்லப்படக்கூடிய அவங்க பாஜகவில் பொதுவாக சொல்லப்படக்கூடிய கருத்து அது நாங்குநேரி தொகுதி அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய தொகுதியாக இருக்கு. நாங்குநேரி தொகுதியில 54,260 பேரும் நீக்கப்பட்டிருக்காங்க. இதை எல்லாமே அவங்க ஒரு டேட்டா எடுத்துதான் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எல்லாம் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க திமுக. இது ஒரு பாயிண்டா அவங்க முன்வைக்கிறாங்க திமுகவினர். இதனால தங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் அப்படின்ற அச்சம் திமுகவினருக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த பாயிண்டின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சரியான விவரங்களை சமர்ப்பித்த யாருடைய வாக்குகள் நீக்கப்படலை அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல அவங்க ஒரு தரப்பு விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க சரியான டேட்டா கொடுத்த யாருடைய சரியான தகவல்கள் ஆவணங்கள் கொடுத்து யாருடைய வாக்குகளும் நீக்கப்படலை அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறாங்க. இப்ப இல்லாத வாக்குகளை வச்சு இத்தனை நாளும் வெற்றி பெற்று வந்ததாக திமுகவுடைய வெற்றிகளை சந்தேகத்துக்கு இடமாக்கக்கூடிய வகையில பாஜகவும் அதிமுக அவங்க கருத்துக்களை முன்வச்சு வரதும் நம்ம பார்க்கிறோம். அப்போ போலி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறதால வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமா இருக்கு அப்படின்னு என்டிஏ கூட்டணியினர் சொல்லக்கூடியதும் நம்ம பார்க்கிறோம். இப்ப தொடக்க முதலே எஸ்ஐஆர் எதிர்த்து வரக்கூடிய திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, இப்ப அதற்கான தரவுகள் திரட்டிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன விஷயங்கள் முன்வைக்க போறாங்க, இது எதனும் முறைகேடு இருக்கா அப்படிங்கிறது எந்த ஆதாரங்கள் மூலமாக நிரூபிக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும்.